எங்கள் வீடியோக்கள் அனைத்தையும் காண கீழே உள்ள பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். ஓம் முருகா சரணம். ஓம் சரவண பவ. வஞ்சங்கொண்டுந்தீட ராவணனும் பந்தன் திம்பரி தேர்காரி மஞ்சின் பண் புஞ்சரி யாமன வெகுசேனை வந்தம்பம் பொங்கியதாக எதிர்ந்துந்தன் சம்பீரதாயமும் வம்புந்தும் பும்பல பேசியும் எதிரேகை மிஞ்சென்றும் சண்டை செய் போது குரங்குந்துன் சுங்கனல் போலவே குண்டுங்குன்றுங்கார தாமர மதுமீசி மிண்டுந்தும் கங்களி நாளே தகந்தங்கள் கங்கர மார்போடு மின்சந்தும் சிந்தனி சாசரர் வகை சேர உஞ்சண்டன் தென்றிசை நாடி விழுந்தங்குன் சென்றடி தூதர் காலுந்துந்தும் தென்றிட வேதசை நிலமூலை உண்டுங்கண்டுஞ்சில கூலிகள் டிண்டென்றுங்கூதி போட உயர்ந்தம்பும் கொண்டு வேல் மாதவன் மருகோனே தஞ்சந்தன் சஞ்சேரி ஏமாதி கொஞ்சம் கொஞ்சந்தூரை ஏ அருள் தந்தென்றின் பந்தரு வீடது தருவாயே சங்கங்கள் சங்கையில் சூதட மெங்கெங்கும் பொங்கம காபூனி தந்தங்குன் செந்திலில் வாய்வுயர் பெருமாளே தந்தங்குன் செந்திலில் வாய்வுயர் பெருமாளே தந்தங்குன் செந்திலில் வாய்வுயர் பெருமாளே. அருணகிரிநாதர் அருளிய திருப்புகழ் 95வது பாடலின் பொருள் இது. வஞ்சக எண்ணம் கொண்டவனும் வலிமை வாய்ந்தவனுமான ராவணன் பந்து போல வேகமாய் செல்லும் வலிய குதிரை, தேர், யானை மற்றும் மேக வரிசைக்கு நிகராக அடுக்கிய அநேகம் காலாட்படைகளுடன் போர்க்களத்திற்கு கூட்டி வந்து அம்பு கூட்டங்கள் நிறைந்து எதிர்த்தாலும் தனது சாமர்த்திய பெருமை பேச்சும் வீண் பேச்சும் இழிவான வார்த்தைகளும் பலவாக பேசியும் எதிரில் உள்ள சேனையோடு மிகவும் இடைவிடாது போரிட்ட போது குரங்கு சேனைகள் நிலையான நெருப்பைப் போல கோபம் கொண்டு மலைகளையும் கடுமுடான மரங்களையும் பிடுங்கி வீசி பேர்த்து எடுக்கப்பட்ட மலைப்பாறைகளினாலேயே நொறுக்கி அசுரர்களின் உடம்பு, தலை, கரம், மார்பு இவைகளுடன் ஒளி வீசும் மற்ற உடற்பகுதிகளையும் சிதறடித்து அசுரர்களின் இடம் முழுவதையும் யமனுடைய தெற்கு திசையை நாடிச் சென்று விழச் செய்து அங்கு சென்றும் யமதூதர்கள் அசுரர்களை தள்ளு தள்ளு என்று கூறும்படியாக மாமிசம், கொழுப்பு, மூளை இவற்றை சில பேய்கள் பார்த்தும் உண்டும் டின்டின்று என்று தாளமும் குதித்து கூத்தாளவும் சிறந்த அம்புகளை கொண்டு வென்று ராமனின் திருமாலின் முருகனை அடைக்கலம் அடைக்கலம் சிறியருடைய அறிவு மிக கொஞ்சம் கொஞ்சம் துறையே அருபாலித்து எப்போது எனக்கு இன்பம் தருகின்ற மோட்ச வீட்டை கொடுக்கப் போகிறாய். சங்குகளுக்கு தாமரையும் கயல் மீன்களும் உள்ள குளங்கள் போல் பல இடங்களிலும் பொங்கி நிறைந்திருக்கின்ற மிகுந்த பரிசுத்தம் துளங்கும் திருச்செந்தூரில் வாழ்ந்து ஓங்கும் பெருமாளே என்பது இப்பாடலின் பொருளாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுமாதிரி மறக்காமல் காமெண்ட்ஸில் உங்களோட கருத்துக்களை தெரிவிங்கள்.